வணக்கம். இன்றைய தினம் வவுனியா வடக்கு பிரதேசத்தில், அதாவது எங்களுடைய மணலாறு பிரதேசமாக இருந்து தற்போது வெளியோர் என்ற பெயரை மாற்றி வைத்திருக்கும் அந்த பிரதேச செயலாளர் பிரிவில் இன்றைய தினம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் நான் அங்கே சென்றிருந்தேன். இன்று எனக்கு நேற்றைய போராட்டத்திற்கு பதிலாக இன்று எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்ததை நான் உணர்கிறேன். உண்மையிலேயே இந்த நேற்றைய போராட்டமானது எங்களுடைய கிவிலுவோயா எங்களுடைய இந்த பிரதேசத்துக்கு வேண்டாம் என்று எங்களுடைய மக்கள் நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். உண்மையிலேயே இது எங்களுடைய இனம் சார்ந்த பிரச்சனை, எங்களுடைய மண் சார்ந்த பிரச்சனை. இதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக எப்போதும் இந்த பிரச்சனைக்கு முடிவு பெறும் வரையில் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டே செல்வோம். இருந்த போதும் இன்றைய தினம் நான் அந்த டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தேன். அங்கே எனக்கு வளமையாக நான் அந்த மீட்டிங்கில் எனக்கு வழங்கப்படும் இடத்தில் இன்று என்னை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கும் உபாரி சமரசிங்க அவர்கள் என்னை அந்த இடத்திலே இருக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். உண்மையில் நான் அதற்கு அவரிடம் கேட்டிருந்தேன், இதற்காக இந்த இடத்தில் என்னை இருக்க வேண்டாம் என்று கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் கூறிய பதில், இதுதான் நடைமுறை, எனக்கு இட போய் இருங்கோன்னு கூறியிருந்தார். உண்மையிலேயே நான் வளமையாக அந்த இடத்தில் மீட்டிங் நடக்கும் போது நான் அந்த இடத்தில் இருக்கும் இடத்தில் தான் இன்றும் போய் அமர்ந்திருந்தேன். அவர் என்னை அதில் இருக்க விடாமல் ஒலிம்பி போகுமாறு கூறிய போது நான் அந்த இடத்திலே இருந்தேன். தொடர்ச்சியாக கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அங்கே நான் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ள முதல் அந்த பிரதேச செயலாளருடன் கலைத்து விட்டு தான் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருந்தேன். அந்த கூட்டத்திலே நான் பிரதேச செயலாளரிடம் கூறிய விடயம், இங்கே நான் தமிழ் மொழியை சேர்ந்த நான் இங்கே மொழிபெயர்க்கப்பட வேண்டும், இவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை நான் அவர்களிடம் கூட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே கூறியிருந்தேன். ஆனால் அந்த விடயம் அங்கே நடக்கவில்லை. அந்த இடத்தில் உபாலி சமரசிங்க அவர்கள் கூறியிருந்தார், மொழிபெயர்ப்பு தேவையான்று இருந்தவர்களிடம் கேட்டிருந்தார். அவர்கள் கூறியிருந்தார்கள் தேவையில்லை என்று. தங்கள் பாட்டுக்கு அந்த கூட்டத்தை அவ்வாறு சிங்கள மொழிபெயர்ப்பு மொழியுடனே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த இடத்தில் நான் என்னை பற்றி அந்த ஒரு கருத்தும் அங்கே கேட்கப்படாமல் இருந்து தொடர்ச்சியாக அந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நான் அந்த வீட்டு திட்டங்கள் தொடர்பாக கேள்விகள் வரும்போது உபாரி சமரசிங்க அவர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பியிருந்தார் வீட்டு திட்டம் தொடர்பாக. அவ்வாறு இருக்கும்போதுதான் நான் அந்த இடத்திலே கேட்டேன், இந்த இடத்தில் மொழிபெயர்ப்பு இல்லை, இந்த இடத்தில் என்னை அவமதிக்கும் நோக்கத்தோடு எல்லாருக்கும் முன்னாலே என்னை இந்த இருக்கையில் இருக்க விடாது எழுப்பி போகுமாறு கூறியிருந்தீர்கள். இதற்கு பின் இந்த கூட்டத்தில் நான் இருக்க போவதில்லை. ஆனாலும் இந்த சிங்கள பெரும்பான்மையின மக்களுக்காக இந்த இடத்திலே அங்கே இருக்கும் அந்த கௌரவ உறுப்பினர்களுக்காக அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தேன். அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பார்ப்பதற்காகவே நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை இந்த இடத்தில் கலந்து கொண்டு இருப்பதற்கு நீங்கள் சந்தர்ப்பத்தை வழங்காத பட்சத்தில் நான் இந்த கூட்டத்திலிருந்து வெளியில் செல்கிறேன் என கூறியிருந்தேன். உண்மையிலேயே இந்த விடயம் கவலைக்கிடமான விடயமாகவே நான் பார்க்கின்றேன். உண்மையிலேயே இது எனக்கு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு விடயமாகவே நான் பார்க்கின்றேன். நாங்கள் மக்களுக்காக தெரிவு செய்யப்பட்டு மக்களுக்காக சேவை செய்வதற்காகவே இந்த இடத்தில் இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த கதிரை முக்கியமல்ல. நாங்கள் எங்கே இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். நாங்கள் கதிரை கேள்வி. ஆனால் எனக்கு அந்த உரிய இடம் வழங்கப்பட்டிருந்த இடம் தற்போது மறக்கப்படுகின்றது. அது ஏன் மறக்கப்படுகிறது என்று பார்த்தால், அங்கே நேற்று நடைபெற்ற அந்த போராட்டம் தான் நாங்கள் அதை நடாத்தி இருந்ததாகவும் அந்த போராட்டத்திற்கு எதிரான ஒரு வேலையை செய்வதாகத்தான் என்னை அந்த இடத்தில் அவமதித்திருந்தார் இன்றைய தினம். உண்மையிலேயே அவர் செய்த அந்த வேலையானது இன்று அது ஒரு மனிதாபிமானம் அற்ற விதமாக அவர் நடந்திருந்தார். எனவே இந்த இடத்தில் நான் எங்களுடைய மக்களுக்கு கூற விரும்புவது ஒன்றுதான், நாங்கள் எப்போதும் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். இந்த கிவிலோயா திட்டத்திற்கு எதிராக நாங்கள் எதிர்ப்போம். எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும், எங்களோட மண் எங்களுக்கு தான். இது தமிழர்களுடைய பூர்வீக பிரதேசம் வவுனியா வடக்கு. இந்த பிரதேசத்திற்கு மக்கள் நாங்கள் எப்போதும் மக்கள் பிரதிநிதிகளாக எங்களுடைய மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம். அது யாராலும் எங்களை அடக்க முடியாது. எங்கள் மக்களுக்கான குரல் எங்கும் ஓங்கி ஒலிக்கும். இந்த கிவிலோயா திட்டமானது இந்த திட்டத்தை இல்லாத ஒழிக்கும் வரையில் எங்களுடைய குரல்கள் எங்கும் ஓங்கி ஒலிக்கும். இந்த போராட்டத்துக்கு எதிராக இன்று இந்த உபாலி சமரசிங்க அவர்கள் செய்த வேலையானது எங்களுடைய மக்களுக்கு நாம் தெரிய வைக்க வேண்டும். தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளைத்தான் எனக்கு செய்வார் என்பது தெரியும். இது எனக்கு நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு அமைய இது தொடர்ச்சியாக அவர் என்னிடம் பழிவாங்கும் செயற்பாடுகளுடாக அவர் பழிவாங்குவதன் மூலமாக செயற்படுவார் என்பது எனக்கு தெரிந்த விடயமாக இருக்கின்றது. ஆனாலும் நான் என்னுடைய மக்களுக்காகத்தான் இந்த இடத்தில் இருக்கின்றேன்.
தொடர்ச்சியாக என்னுடைய மக்கள் பணியானது மிகவும் திறன்பட நான் இந்த இடத்திலிருந்து எங்களுடைய மக்களுக்கான சேவைகளை மிகவும் திறன்பட செய்வேன் என்று கூறி கொள்ள விரும்புகிறேன். நன்றி.